ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கிழங்கு வெந்துருச்சு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் பட்டாணியும் கொஞ்சமாக கேரட்டும் போட போகிறேன். அப்போ நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சம் கடலமாவும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து. பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியோட வாசனை நல்லா எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தது அப்படின்னா பாதி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் பூரி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் தூளினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். பட்டாணியை விட குறைஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கேரட்டும் கொஞ்சமாக பட்டாணியும் இருக்கும். இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கடையில் மாதிரி கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியில் இன்னும் பாதி அளவு குறைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடலை மாவு அதனுடைய பச்சை வாசனை போய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நான் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டி தட்டிடும். நல்லா கலந்து விட்டுட்டு கடலை மாவுனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா அரைச்சி விட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டான இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.